ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுராஸ் யூனிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறேன், சேல் பண்ணுறேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சேனலில் வந்து தெரியலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் நிறையவே ப்ராடக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். இன்றைக்கி அதில் ஒரு ஆர்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து என்னுடைய ரிலேட்டிவ் தான். அவங்க வந்து 50 இயரிங்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. 2 months பிஃபோரே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி 50 இயரிங்ஸ் வேணும் அப்படின்னு. நானும் அவங்கள்ட்ட பேசி என்னென்ன டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு வேணும், எப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ப்ளூ பிரிண்ட் இத்தனை வேணும், இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே இது பண்ணிட்டேன். அது நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்றது இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நான் வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிட்டேன். அந்தந்த ஃபோட்டோஸில் இருக்க இயரிங்ஸ் வந்து அவங்க எத்தனை பீஸ் வேணும்னு சொன்னாங்க. அதுபடி கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டுட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட அந்த அமௌண்ட்டை சொல்லிட்டேன். அவங்களும் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இயரிங்ஸ் வந்து நான் 2 months பிஃபோரே வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து நவம்பரில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இயரிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஜனவரியில் இந்த இயரிங்ஸை வந்து நம்ம பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் காமிக்கிற இந்த ப்ராடக்ட்லாம் தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொரியர் பண்ண போகிறோம். அவங்க ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நான் வந்து ரீல்ஸாக இந்த யூடியூப் சேனலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராடக்ட்டுமே டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். இவங்க வந்து அவங்களோட ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக இந்த இயரிங்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட. மொத்தம் 50 இயரிங்கில் அது ரொம்ப அதிகம். அதனால் நான் ஒரு கவர் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இப்போ இன்றைக்கி 5 பண்ணுறேன், நாளைக்கு 4 பண்ணுறேன், அந்த மாதிரி எப்பப்போலாம் பண்ணுறனோ அப்பப்போலாம் அந்த கவரில் ஃபில் பண்ணிகிட்டே வந்தேன். அந்த கவர் தான் ஃபஸ்ட்டே நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கவரில் மொத்தம் 50 ஃபில் ஆகிடுது. ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் இந்த ஆர்டரை. இது ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். எனக்கு இந்த இயரிங்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ரொம்பவே பிடிச்சி ஆசையாக பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும், இல்லை உங்களுக்கு வேர் பண்ண பிடிக்கும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஒரு ஐடியா தோணும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் போடலாம். நான் நல்ல முறையில் செஞ்சு தருவேன். என்னுடைய வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கடந்த ஒரு 4 வருஷமாக நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லலாம் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து எல்லாமே சில்க் த்ரெட் பேஸ் பண்ண இயரிங்ஸ். கீழே பேஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், மேலே வந்து சில்க் த்ரெட்டில் இருக்கும். ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் நம்ம வந்து எக்காரணத்து கொண்டும் தண்ணி பற்றவே கூடாது. இப்போ நம்ம வந்து இந்த இயரிங்ஸ் போடுறோம் அப்படின்னா இது வந்து ஹேண்டில் வித் கேர் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்குல்ல, அதை வந்து வச்சு அப்படியே வச்சு எடுத்தால் அதில் இருக்க அதெல்லாம் வந்துடும். அந்தளவுக்கு இந்த இயரிங்ஸ்லாம் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப வருஷம் இந்த இயரிங்ஸ் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஷைனிங்காகவே இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மேக் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஒருத்தி தான் மேக் பண்ணுறேன். நான் தான் வீடியோ எடுக்கிறேன், நான் தான் எடிட் பண்ணுறேன், எல்லாமே நான் தான் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் ட்ரைபாடில் வச்சு எடுக்கிறேன். அதனால தான் சரியாக அந்த ஆங்கிள் செட் ஆகலை. ஆங்கிளை மாற்றிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம வந்து இந்த இயரிங்ஸ்லாம் வந்து கவரில் போட்டு பேக் பண்ணிட்டேன். இப்போ சில்லோ டேப் போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து 4650. அந்த மாதிரி கவரில் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் போட்ட பிறகு இந்த மாதிரி பேப்பர் வச்சு பார்க்குறேன், எது ரேப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சு பார்த்துருந்தேன். இது சரியாக வரல. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். அது கொஞ்சம் பெருசாக எடுத்தேன், கரெக்டாக ஃபிட் ஆகிடுது.
இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து அது மேலே வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட் மேலே எந்த டஸ்ட்டோ எந்த அழுக்கோ எதுவுமே படாது. அதனால் அது மாதிரி பண்ணிக்கிட்டேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் சேல் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து மிடில் மேனே கிடையாது. நான் வந்து ப்ராடக்ட் போயிட்டு நானே வாங்கி நானே சேல் பண்ணுறேன். அதனால் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸும் அஃபோர்டபுளாக கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் போகிறேன். என்னுடைய ஸ்கில்லாம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் மேலே ஆசை இருக்குது, நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுனால அந்த கிளாஸ் போயிட்டுருக்கேன். அந்த கிளாஸில் தான் இந்த ஸ்கர்ட் சொல்லி தந்தாங்க. இந்த ஸ்கர்ட் வந்து இப்போ நம்ம ரிலேட்டிவ்க்கு இந்த ஆர்டர் கொடுக்க போகிறோம்ல, அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. அதனால் அந்த குழந்தை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஸ்கர்ட்டை பேக் பண்ணி நான் கொடுத்துட்டேன். இந்த ஸ்கர்ட் ரொம்பவே அழகாக இருந்தது. பேனல் ஸ்கர்ட்டு. இது வந்து ரெட் கலரில் இருந்தது. ஃபேப்ரிக்கு காட்டன். இந்த ஸ்கர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கிஃப்ட் கவர் எடுத்து இப்போ நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கிறது நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கர்ட்டை வந்து இந்த பேப்பரில் நான் வந்து கிஃப்ட் ரேப்பரில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதுனால பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அந்த கிட்டுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு. அழகாக இந்த பேப்பரை அழகாக ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி டேப் போட்டு ஒட்டிட்டேன். இந்த மாதிரி பேக் பண்ணி முடித்த பிறகு இந்த கிஃப்ட்டை நான் வந்து அந்த பேப்பர் பேக்கில் எடுத்து வச்சிட்டேன். பேப்பர் வந்து ரேப் பண்ணியிருந்தேன்ல அந்த கவர் மேலே, அது உள்ளே இந்த கிஃப்ட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிவிட்டு ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து அதில் வச்சுருந்தேன். இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால எனக்கு தேவையான அட்டைப்பெட்டி இல்லை. போன வாரம் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட அட்டை பாக்ஸ் இருந்தது. சரி அதில் வச்சு பார்த்தேன், அது கரெக்டாக இருந்தது. அதனால் அதுக்குள்ளேயே வச்சு பேக் பண்ணிட்டேன். இந்த பேக்கிங் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் பேக்கில் வந்து அந்த கிஃப்ட்டு கவர் வந்து ஒழுங்காக செட் ஆகலை. அந்த ஃபுல்லாக வச்சா அந்த பாக்ஸ் உள்ளே போகல. அதனால் அந்த கிஃப்ட்டை மட்டும் எடுத்து அந்த பாக்ஸுக்கு மேலே வச்சிட்டேன். இந்த ப்ராடக்ட் எதுவுமே நம்ம வந்து அழுத்தக்கூடாது. அழுத்தினா உடஞ்சிரும். அதனால் எந்த அளவுக்கு பொறுமையாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நல்லா கவர்டாக ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். எப்படி ஷேக் பண்ணாலும் விழாது இந்த ப்ராடக்ட்லாம். அந்தளவுக்கு செக்யூர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் எடுத்து ஒட்டிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் ஒட்டுறது, அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் எனக்கு வந்தது அப்படின்னா அது பிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பரில் தான் வரும். ஏன்னா அது உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் வாங்கி எந்த யார் ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணி அனுப்புவேன் நான். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.